ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோல்டிங் டைப்பு கார்டு ஹோல்டர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சே நம்ம தைச்சிடலாம். எல்லா கார்டும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தைக்கிறதுக்காக இப்போ நான் 2 காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது மாதிரி காட்டன் பேக்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 3மே ஒரே அளவாக இருக்கணும். 15 இன்ச்சு நீளமும் 5 இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம 4 பீஸ் கவர் எடுத்துக்கணும். இந்த கவர் வந்து நல்லா திக்கான கவராக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம துணி வச்சு கூட தைக்கலாம். கவர் வச்சு தைச்சோம்னா உள்ளே நம்ம வைக்கிறது என்ன கார்டுன்னு நமக்கு ஈஸியாக தெரியும். 4 கவரும் ஒரே சைஸில் எடுக்கணும். 5 இன்ச்சு அகலமும் 3.25 இன்ச்சு நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு ஜிப்பு தேவைப்படும். நான் ரன்னிங் ஜிப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெல்க்ரோவை எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஒரு கிளாத் தேவைப்படும். அவ்வளோதான். நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 காட்டன் கிளாத் இருக்குது. அதில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது ராங் சைடாக திருப்பிட்டு இந்த பேக்கும் அது உள்ளே வச்சு இந்த காட்டன் பேக்கை அது மேலே வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கவர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கவரை எப்படி தைக்கணும்னா கரெக்டாக 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம ஜிப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 ஜிப்பு தேவைப்படும். அந்த கவர் மேலே இது மாதிரி கவுத்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கவர் மேலே இந்த ஜிப்பை இது மாதிரி கவுத்த மாதிரி வச்சு இந்த ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜிப்பை தைச்சதுக்கப்புறமா அது இது மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அந்த பிசிறு கீழே இருக்கிற மாதிரி வச்சு அந்த கவர் மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு கவர் பீஸ் எடுத்து இந்த மேலே இருக்க ஜிப்பு மேலே வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கவரை நம்ம பிரித்து விட்டு அந்த பிசுறு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அந்த கவர் மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இன்னொரு ஜிப் எடுத்து அந்த கவர் மேலே இது மாதிரி கவுத்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா அதை பிரித்து விட்டுட்டு அந்த பிசுறு கீழே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் இன்னொரு கவர் பீஸ் எடுத்து அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அதை பிரித்து விட்டு ஒரு படிமான தையல் போடணும். இதே மாதிரி 4 கவருக்கும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 கவருக்கும் ஜிப்பு வச்சு தைச்சாச்சு. இப்போ நம்ம 2 காட்டன் கிளாத்தில் ஒன்றில் வந்து அந்த பேக் வச்சு தைச்சிருக்கோம். இன்னொன்றில் வந்து நம்ம தைச்ச இந்த கவர் எடுத்து அதோட நல்ல பக்கத்தில் வச்சு
4 பக்கமும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமாக தைச்சதுக்கப்புறமா இந்த ஜிப்புக்கு வந்து நம்ம ஒரு அரை மாதிரி வர்றதுக்காக அந்த ஜிப்புக்கு மேல் பக்கமாக ஒரு தையல் போடணும். கீழ்ப்பக்கம்ல மேல் சைடில் அந்த ஏற்கனவே தைச்சது மேலேயே ஒரு தையல் போட்டுக்குங்க, அந்த கவர் மேலே. அதே மாதிரி எல்லாத்துக்குமே மேல் பக்கத்துக்கு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு ஒரு அரை மாதிரி கிடைக்கும். அடுத்ததான் நம்ம வெல்க்ரோ வைக்க போகிறோம். வெல்க்ரோவில் ஒரு பீஸ் எடுத்து இதோட மேல் பக்கமாக சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெல்க்ரோவோட இன்னொரு பீஸ் எடுத்து காட்டன் கிளாத்தோட காட்டன் பேக்கை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த காட்டன் கிளாத்தில் நல்ல பக்கத்து மேலே அதை வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக 15 இன்ச்சுக்கு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சு அதில் வச்சு கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 2 காட்டன் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். நல்ல பக்கம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதை நம்ம சுற்றி 4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட் கிளாத்தே எடுத்திருக்கேன். 4 பக்கமும் தனித்தனியாக நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது பின்பக்கமாக இருக்கிற துணியை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டதுக்கப்புறமா இது மாதிரி உள்பக்கமாக ஒரு மடிப்பு மடித்து அது மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இப்போ மேலே கீழே தைக்கும் போது மட்டும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்தோம்னா ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த சைடில் 1/4 இன்ச்சு மடித்தோம், இந்த சைடில் 1/4 இன்ச்சு மடித்த மாதிரியும் தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை திருப்பி இது மாதிரி உள்பக்கமாக மடிக்கும் போது எந்த பிசுறும் தெரியாமல் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதே மாதிரியே நம்ம மேல் பக்கமும் தைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோல்டிங் டைப்பு கார்டு ஹோல்டரை தைச்சி முடிச்சிட்டோம். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே ஒரே இடம் இருக்கிற மாதிரி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஒரு ரேக்கில் நம்ம 2-3 கார்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.